கிறிஸ்துவுக்கு அடிமை. நாம் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக, அதாவது கிறிஸ்துவை உடையவர்களாக வாழ வேண்டுமையானால் உலக ஞானத்திற்கும் மாயையான தந்திரங்களுக்கும் எச்சரிக்கையாயிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பு உறவுகளே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 2:8 லௌகிக ஞானத்தாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு எச்சரிப்பை இங்கு பவுலடியா சொல்லுகிறார். லௌகீக ஞானம், அதாவது உலக ஞானம், மாயையான தந்திரம், ரெண்ட மறந்துடாதீங்க. இது எங்கும் நிறைந்திருக்கிறது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற மக்கள் கூட அப்படிப்பட்டவர்கள் தான். உலக ஞானத்தினாலே தேறினவர்களாய் இருப்பார்கள், மாயையான தந்திரவாதிகளாய் இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். காரணம், அவர்கள் உங்களை கொள்ளை கொண்டு போவார்கள். உங்களை கொள்ளை கொண்டு போயிட்ட என்ன அர்த்தம்? அவர்களுக்கு நீங்க அடிமை. ஆகவே நாம் பிறருக்கு அடிமைகள் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்கு அடிமை. நாம் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக, அதாவது கிறிஸ்துவை உடையவர்களாக வாழ வேண்டுமையானால் உலக ஞானத்திற்கும் மாயையான தந்திரங்களுக்கும் எச்சரிக்கையாயிருந்து நம்மளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பகுத்தறிவினால நிரப்பப்பட்டு வாழ்வோமையானால் தேவனுக்குரியவராய் இருப்போம், அவர் நமக்குரியவராய் இருப்பார். அப்பொழுது நம்முடைய காரியங்கள் அனைத்தும் அவர் பார்த்துக் கொள்வார். God bless you.